அம்பேத்கர். மத்திய மாநில எஸ்சி அரசு கூட்டமைப்பு மற்றும் மக்கள் கூட்டமைப்பு விழுப்புரம் மாவட்டத்தின் சார்பில் தமிழக முதல்வரின் கவனத்திற்கு கவன ஈர்ப்பு கொண்டு செல்கின்ற வகையிலே இந்த சிறப்பு செயற்குழு கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த துண்டு பிரசுரத்திலே இந்த அமைப்பின் சார்பிலே தமிழக முதல்வரின் கவனத்திற்கு 13 டிமாண்டுகள் குறிப்பிடப்பட்டு இன்று இந்த பகுதியிலே வழங்கப்பட்டுள்ளது. இந்த 13 டிமாண்டுகளும் பல்வேறு மாவட்டங்களிலே எடுத்துரைக்கப்பட்டு பல்வேறு காலகட்டங்களிலே பல ஆண்டுகளாக இந்த கோரிக்கை மனுக்கள் தமிழக முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்று கொண்டே இருக்கிறோம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய நாடு ஒரு மாபெரும் ஜனநாயக நாடு. இந்தியா இஸ் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் democracy country in the world. உலக அரங்கிலே இந்திய நாடு ஒரு மாபெரும் பிக்கஸ்ட் ஜனநாயக நாடு என்று பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நாடு இந்திய நாடு. இப்பேற்பட்ட நாட்டிற்கு சட்டம் தேவை. இந்த நாட்டையும் இந்த நாட்டு மக்களையும் பாதுகாப்பதற்கும் வழிநடத்துவதற்கும் சட்டம் தேவை. அப்பொழுது சட்டம் இயற்றப்படாத காலகட்டத்தில் இந்த நாட்டையும் இந்த மக்களையும் வழிநடத்துவதற்கும் பாதுகாப்பதற்கும் சட்டம் அவசியம் தேவைப்பட்டது. ஆனால் இந்த சட்டம் இயற்றக்கூடிய பொறுப்பு புரட்சியாளர் அம்பேத்கரின் கையிலே பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஒப்படைத்தார். ஒரு குழு அமைக்கப்பட்டது. இந்த குழுவிலே இருந்த உயர்ஜாதி பெருமக்கள் கைவிட்ட நிலையில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தன் விழா எலும்பினை எழுதுகோலாக்கி தன் இருதயத்தை கடும் பலகையாக்கி தன் ரத்தத்தை உதிரமாக்கி எழுதப்பட்ட நூல் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் லா. யார் எதை செய்தாலும் சட்டத்திற்கு உட்பட்டுத்தான் ஆட்சி நடத்த வேண்டும் என்பதை நீர் வரையறுக்கப்பட்டிருக்கக்கூடிய லா. இந்த பிரசுரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற அனைத்து டிமாண்டுகளும் சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டிருக்கிறது என்பதை ஆணித்தரமாக சொல்ல முடியும். 26,614 போஸ்ட். என்ன போஸ்ட் என்று சொன்னால் எஸ்சி மக்களுக்கு வழங்கக்கூடிய பிரதிநிதித்துவம் பின்னணியில் காணப்படுகிறது. இதெல்லாம் இந்த அமைப்பின் சார்பாக இந்த அமர்ந்திருக்கின்ற அமைப்பினுடைய நிறுவனத்தில் வழக்கு போட்டு இந்த 27,614 போஸ்டா 6 மாதத்திற்குள்ளாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று கோரினார். ஹைகோர்ட் ஆர்டர் பண்ணையா பண்ணல. 16 கண்டு மக்கள் பணாதி கட்டி அதுவும் பண்ணல. அப்ப எதுக்கு இந்த அரசு? அப்ப இந்த அரசு ஏறி இருக்கு. இப்ப இருக்கிற அரசு என்னன்னா இந்த 27,614 அப்படியே பாதி ஆயிட்டான். அந்த 27,614 போஸ்ட் இல்ல 10,408 போஸ்ட் தான் இருக்குன்னு சொல்லி இந்த கையாளாத திராவிட ஆட்சி சமூக நீதி ஆட்சின்னு சொல்லி பீத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி அரசாங்கம் 32 போட்டாங்க. 10,408 சரி அதையாவது
ஒரு உத்தரவை மூலம் பழைய கட்டிடங்கள் இன்னைக்கு எடுத்து கோயில்களை ஒப்படைக்கப்பட்டீங்க. அப்ப ஏன்னா இந்த எஸ்சிஎஸ்டி சொந்தமான வெள்ளக்காரி கொடுக்கப்பட்ட 1928 கொடுக்கப்பட்ட 12 ஏக்கர் நிலம் இந்த எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு கொடுப்பதற்கு மனமில்லாமல் நீ இன்னும் உலகில் போயிருப்பது காரணம் என்ன? அதற்குள்ள அடங்கி இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன? பதில் சொல்ல முதல்வர்களே, பதில் சொல்லியா? பதில் சொல்ல எங்களுடைய உரிமை உரிமை. அப்ப என்ன செய்வீங்க? 16 நாள் ஏன் என்ன சொல்லுது? ஆட்சியா சட்டம் அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு கொடுக்கணும்னு சட்டம் சொல்லு. நீ அதை எடுக்க மாட்டீங்களா? அப்ப எல்லாம் சார்ஜ் எஸ்சிஎஸ்டிக்கு மத்திய அரசு சப்காஸ்ட் பிளான் உட்குறுத்தி கொடுக்கிறான். இந்த நிதியை பூரா என்ன செய்யலாம்? இந்த கையாளாத அரசு மாற்று காரியங்களுக்கு பயன்படுத்துகிறார். மாற்று காரியங்களுக்கு பயன்படுத்துகிறார். அன்யூஸ்டு ஃபண்ட்ஸ் குறிப்பிட்ட துண்டே திட்டம் பண்ணா லாஸ்ட் 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு 5000 எஸ்சிஎஸ்டி கூட திருப்பி அனுப்பிட்டாங்க. இதெல்லாம் நீ செய்யலாம். இந்த ஆட்சியில ரிசைன் பண்ணிட்டு போறான். ரிசைன் பண்ணிட்டு போ. நீ அடுத்த 2025 வரப்போகுது. மக்கள் தீர்மானம் பண்ணியா? நீ கொள்ளையடிக்கியா? மக்களை கொலை செஞ்சிருக்கியா? 41 பேரை கருவில் கொடுத்துருக்கியா? இதெல்லாம் நீ உடனடியாக இருந்திருக்கின்றாய். நீ ஆட்சி கட்சியிலே அவர்களுக்கும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நாட்டு மக்கள் கொலைவழிக்கு கொலைபாளர்கள் இன்னைக்கு ஆட்சி கட்சியில் வீடுகளை போட்டு ஜெயிச்சிடலாம். மக்களுக்கு வெறும் துணியிலே தீர்க்க வேண்டிய அந்த ஓட்டுரிமையை பணத்தின் மூலமாக நிறைவேற்றி மீண்டும் ஆட்சி கட்சியிலே அமர்ந்து அரியதிலே சாசனத்திலே அதிகாரத்திலே அமர்ந்துள்ளவர் என்கின்ற மமதையை இந்த அரசு கொண்டிருக்கிறது. இது ஒரு மண்டபத்தை பிடிச்சி முக்கியமாக இந்த விழுப்புரம் மாவட்டம் பிரிஞ்சிருச்சுன்னா விழுப்புரம் மாவட்டம் பிரிஞ்சிருச்சுன்னா சொல்ல மாட்டேங்கிறீங்க. எத்தனை ஆண்டுகளாக இருக்குது? அப்ப இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் பட்டியல் புலப்படுகிற மக்களுடைய ஜனத்தொகை என்ன? இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் செய்யக்கூடிய பணி என்ன? ரெவியூ பண்றேன். என்ன பண்ணிருக்கீங்க? மக்களுக்கு ஏதாவது போய் செய்யுங்க சார். போய் மக்களை பாருங்க. கூட்டம் வரமாட்டாங்க சார். அவன் தேடி போகணும். இன்றைக்கு உன்னை சொல்ற டிவிக்கு அடுத்த நான் பார்க்கிறேன். என் செல்லுக்கு 24 மணி நேரம் செல்ல உற்று நோக்குகிறேன். அரசியலுடைய நிலைப்பாட்டை உற்று கவனிக்கிறேன். உங்க சொன்னா அப்படியே கிளம்புறான் சார். போறா வீடு வீடா போறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏது பிரச்சனை? போறேன் தீர்ப்பதற்கு முயற்சி எடுக்கிறான். யாரு? பொறுப்பாளர். நாம என்ன செய்யறாங்க? நான் சொந்த வேலை தான் மாற்றிவிட்டான். வேலைக்கு தான் சொல்லி உங்களோட குறை சொல்லவில்லை. எல்லாம் மாற்றுகிறாங்க. அப்ப முன்னால நீ செய்ய முடியலன்னா இந்த சமூகத்துக்கு நீ செய்ய முடியல. நீ பிறந்து வாழ்வை சாகி பிறந்து செத்து பாருங்க. எனக்கு வயசு என்ன தெரியுமா? 73 வயசு. 73 வயசுல காலை வலிச்சுட்டேன். ஒரு லைட்டில் காலையை வச்சுட்டா 8 மாசம் ஆகி. அப்ப என் உள்ளத்திற்குள்ளே எழுதிட்ட எண்ணங்களை எழுத்தாக்கி, எழுத்தை பேச்சாக்கி, பேச்சை மூச்சாக்கி, மூச்சை பேச்சை வாயிலிருந்து பேசுகிறீங்களா? காரணம் என்ன? எனக்கு ஒரு பங்கு வேணும் சார். ஒரு பங்கு வேணும். இந்த பங்கு என் கை வந்துச்சுன்னா இது எத்தி விளையாடுறதுக்கு ஒரு தளம் வேணும். தளம் ஒரு நான்கு அப்ப இந்த மத்திய மாநில எஸ்சிஎஸ்டி அரசு ஊழியர்கள் கூட்டமைப்பு எனக்கு வலது கண். இந்த 2 கண்ணில் இருக்க அமைப்பு எனக்கு ஒரு வலது கண். இந்த வலது அமைப்பு
ஒண்ணு கிடையாது. பணமா இல்ல எதுவும் இல்லை. என்ன இருக்கு ஆம்பேத்கருடைய சித்தாந்தம், அவர் எழுதின சட்டம் என்னுடைய மனைவியை மாற்றி இருக்கிறார். உறக்க பேசுது, பயம் கிடையாது, பயம் கிடையாது. என்ன செய்யற அவர் பாவா ரிட்டையர் ஆகிட்டு கிட்டத்தட்ட 45 ஆண்டுகால வரலாறு இந்த அமைப்புக்கு உண்டு. நீ நேற்று வந்து நீ கட்சியா வச்சு சார் இந்த 45 வருஷமா போராட ஊரில் சந்திக்காத மக்களிடம் மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அபூர்வமான பிரச்சனைகள் வந்து சார் யாராலும் சிந்திக்க முடியாது. இப்படி நடக்குமா என்று எதிர்பார்க்காத பிரச்சனைகளுக்குள் உள்ளுக்குள்ள மக்கள் பாதிக்கப்பட்டு சின்னவிட வைத்திருக்கிறார். அவனுக்கு உதவி செய்வதற்கு யாரும் நமக்கு யாருதான் ஒன்றிலே என்று ஏற்க பெருமூச்சோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய செத்த சமூகத்திற்கு சொந்தக்காரர்கள் தான் நீங்களும் நாம். நமது மறந்து போய்விடுவது நல்லதா யார் பொறுப்பு? ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சன் யார்? பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய அந்த பொறுப்பாளி யார்? இதுதான் சார் பார்க்கணும். ஏன் கழகத்தை அடிக்கடி சொல்லுவாங்க ஈச்சுவல் கேச்சுவல். நான் எனக்கு நிறைய நான் வாழ கூட்ட முடியாதா? நீங்க நம்ம ஸ்கூல் டீச்சர் வந்திருக்காரு, அவர் வாழ கூட்ட முடியாதா? இப்படிதான் மனிதன் சங்கிலி வைக்கிறான். எதுக்கு மனிதன் சங்கிலி? ஒருத்தரோட ஒருத்தர் கை எடுத்து போகணும். இந்த டிமாண்ட் எல்லாம் கண்டெடுக்கணும்னு சொன்னா மூலமான வழிகள் கோர்க்கணும். அப்ப கோபுரம் அதுதான் அம்பேத்கர் சொன்னார். கல்வி ஒன்று சேர் புரட்சி, ஒன்று சேர்க்காம எஜுகேஷன், ஒன்று சேர்க்காம புரட்சி கிடையாது. கல்வி ஒன்று சேர் புரட்சி செய். அப்ப இதை செய்யணும்னால சூத்திரத்தில் என்ன செய்யுங்களா? அப்ப என்ன செய்தாங்க தெரியுமா? மாவட்ட செயலாளர் ஜாதி குறிப்பிட்டாங்க. தவறா சொல்றேன். இந்த அமைப்பு வேல்யூபிள் ஆர்கனைசேஷன். பைபிள்ல ஒரு வசனம் சொல்லுவாங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அமைப்பை ருசித்து பார்த்தவங்க அடிப்படையில் இந்த மாவட்டத்தில் என்ன டிமாண்ட்? டிமாண்ட் ஸ்டில் பெண்டிங். இந்த மக்களுடைய பிரச்சனை என்ன? உட்குறித்த நீதி சப்காஸ்டர் இந்த மாவட்டத்தில் எவ்வளவு வந்திருக்கு? என்ன எங்க படிங்க ஏறியா வேலையா மாவட்ட பூசாரிக்கு வராம என்ன சொல்றா? பெண்டிஸ் கிரேட்டர் தன் கன் அப்படின்னா வேளாண்மை துப்பாக்கி மணியை காட்டிலும் வேளாண்மை பெரிதுன்னு சொன்னா எழுது படிச்சிருக்கீங்களா? பொறுப்பில் ஆர்கனைசேஷனை பயன்படுத்தி இந்த லெட்டர்களை எழுதி கணக்கு எழுதி பொது தகவல் அலுவலர் ஆட்சியை யூஸ் பண்ணுங்க. அது இந்த ஆட்சி இருக்கு போட்டு தமிழ் உரிமை சட்டம் உலக பிரிவிலேஜ் ஆக்ட், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் எழுதுனா 10 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டி தவறாச்சு. எவ்வளவு பணம் இருந்துச்சு? 110 நிதி எவ்வளவு பணம் ஸ்டாம்ப் உட்குறித்த நிதி இந்த மாவட்டத்துக்கு எவ்வளவு நிதி வந்துச்சு? யாராருக்கு எஸ்சி மக்கள் பிரச்சனைக்கு யாராரு எங்கெங்க எந்தெந்த டிவிஷன்ல எந்தெந்த ஒன்றிற்கு பணம் அனுப்பப்பட்டு யாராரு பயனாளிகள் சவால் வருது சார். ஜனாதிபதி சவால் வருது சார். ஏன் நீங்க எழுத மாட்டேங்க? அப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா இப்ப பொறுப்புல வச்சிருக்க மாவட்ட செயலர் நேரம் போறாங்க, கலெக்டர் பார்த்தாங்க. அவங்க பிரச்சனை என்ன? அதை மட்டும் பேசிட்டு வந்துடுறாங்க. எப்படி வந்தா ஒரு மாவட்ட செயலர் கிளம்புறாருன்னா அவர் பின்னாடி ஒரு 100 பேராக வரணும். மக்கள் தரலாம் அவெல்லாம் மாவட்ட செய்யறாங்க. அப்ப இந்த அமைப்பினுடைய வேலை யோசிக்கணும். இதை அழைக்கா அப்ப இதெல்லாம் செய்யணும். நம்ம இங்க 27 போஸ்ட் பிள்ளை தெரியாதீங்க. இந்த முதல்வர் தெரியும், அரசாங்கம் 32 தெரியும். தெரிஞ்சாலே கட்டிருக்கான் சமாளித்து பேசுறான் போய் பேசுறான். அப்ப இவங்க என்ன செய்யணும்? மோடி எடுத்துக்கிறீங்களா? அப்ப என்ன வெளியே பிடிச்ச
பத்திரிகையாளர் பிடிச்சி உள்ள வச்சுருக்கோம். ஒரு 2-3 பேரை பிடிச்சி சொல்லி வச்சுருக்கோம். இந்த கழிவு பிடிச்சி அப்போ எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான ஆட்சி இந்த நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கிறது நீங்கள் சிந்தித்து பார்க்க 2 மணியாக தான் இந்த துப்புரவு பணியாளர்கள் ஒரு போஸ்ட் மாதிரி 12 நாள் சென்னையில் போராடிக்கிட்டு அவனை தூக்கி போறாங்க. ஏன்னா துப்புரவு பணியாளர்கள் பிரச்சனை கூட உங்களால் தீர்க்க வழியில் உலகிற்கு இந்த ஆட்சி சார் என்ன சொல்றேன், கார் ஓட்ட தெரிஞ்சுக்கிட்டா சார் கார் ஓட்ட தெரியாது, லைசன்ஸ் இல்லாத கார் எடுத்து போய் ஓட்டுறாங்க, விபத்தாக செத்து போறாங்க. அப்போ உனக்கு நிர்வாகம் பண்ண தெரியுதுன்னா நீ என்ன மைக்கு இந்த ஆட்சி படிச்ச ரிசல்ட் பண்ணிட்டு போ. அதான இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்பட்டதுன்னா எத்தனை குடும்பங்கள் வெளியே சொல்ல முடியல சார். நீங்க அதெல்லாம் படுத்தா சுத்தம் காலை வெளியே 6 மணிங்க நான் 6 மணிங்க சார் 6 மணி நான் திரும்பிட்டுருக்கா குழு மன தூண்டு கடுமையான உழைப்பு யாருக்காக? மக்களுக்காக. அவர்கள் கேட்டுக்கொள்ள பார்த்தீங்கன்னா கீழே எங்கும் மக்கள் தான். ஆல்வேஸ் பீப்புள். ஒரு அம்மா கிடைச்சி ஒரு அதிகாரிகிட்ட போய் கேட்குது, அவர் போன மாதிரி நானும் எங்கும் மக்கள் தான் கேட்டு போகுது. அது சொன்னாரு. அந்த அம்மா பார்த்து கேட்குறது ஒரு வழக்கு சொன்னாங்க, சார் எங்கும் மக்களுக்காக எழுதி கேட்டு போடுறேன். என் தலைவர் அப்படித்தான் போடுவாரு, நானும் அப்படித்தான் போடுவேன். சார் அது பெரிய விஷயம் சார். ஒரு டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் 18 மாவட்ட அதிகாரி. நீங்கள் நம்ம மாவட்டத்தில் நீங்கள் ஏன் சொல்றீங்கன்னா பேசணும், மாயத்திலிருந்து பேசணும். சிந்தி இங்க உட்கார்ந்து அமைதியாக மைண்ட கொடுப்பா மருத்துவம் தூக்கி சிந்திச்சுப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவருடைய சித்தாந்தமா பெரியாருடைய சித்தாந்தமோ ஒன்னா வரும் சார். கேட்டீங்களா? அப்ப பகுத்தறிவு அறிவு பகுத்துப்பா, உன் அறிவை பிரித்துப்பா, அதுதான் உண்மை. அப்ப சிந்திதான் அதான் பகுத்தறிவு. உன் அறிவை பகுத்துப்பா, பிரித்துப்பா, சிந்தித்துப்பா, சிந்திக்காம இதெல்லாம் பேசணும். இந்த 13 பேர் என்ன செய்யா துப்புரவு பணியாளர்கள் நாங்கள் பேசுகிறோம். இந்த கான்ட்ராக்டர் சிஸ்டம் செய்யறது என்ன சட்டத்தில் இருக்க இந்த சமூக நீதி கொள்கை இடஒதுக்கீடு கொள்கையை என்ன செய்யலாம் நிராகரிப்பதற்கு ஏதுவாக இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதெல்லாம் குற்றம் செயல் இதெல்லாம் குற்றம் செயல். அப்ப எல்லாம் மீட்டெடுக்கலாம். இந்த கூட்டம்லாம் பார்த்தாங்க என்ன சொல்றேன், 2000 குதிரை தாண்டினா 2 குதிரை போதும். சுந்தனா குதிரை ஓடணும், அப்படியா குதிரையில் ஏறி விட்டாங்க, சவாரி செஞ்சு போட்டாங்க. அப்படி குதிரையா நீங்க செலக்ஷன் சும்மா போக உணர்வு இல்லாத பொறுப்பு பாருங்க. அம்பேத்கர் அழகாக சொல்றாங்க. இந்த மாதிரி நல்ல உணர்வு இருக்கு, சமூக உணர்வு இருக்கிறார். அந்த சமூக உணர்வுடன் இருக்கக்கூடியவர்களை பொறுப்பு கொடுத்தா அவரை படுத்தால விளங்காத அவர் அந்த உணர்வு அவரை சொல்லிவிடும், உசுப்பிவிடும். ஓ இந்த பாடு எனக்கெல்லாம் அது நிறைய இருக்கிறதுனால என்னை உரைப்படுகிறது. அது உணர்வு என்னை உரைப்படுகிறது. அதே போல இந்த அமைப்பில் நிறைய பேர் இருக்காங்க. எங்கனாலும் சரி தீவிரவாதிகள் இருக்காங்க. அதனால நீங்கள் வருகின்ற காலம் நான் 3 தடவை தலைவர்களோட பிறகு ஒரு மீட்டிங் வந்துங்க, டிஎன்எஸ்சி மீட்டிங் வந்துங்க, இன்னொரு மீட்டிங் சம்பந்த அச்சினை அந்த பசங்க ஒரு 3 தடவை அதுக்கப்புறம் அதிக மழை தம்பி
அவரை தெரியும் ஆரம்பத்தில் பார்த்துருக்கேன், இப்போ பார்த்துருக்கேன் முதல்வர் அதனால அப்போ வேலையில் பார்த்தேன் வேலை பார்க்க சொல்லி மகிழ்ச்சி இதெல்லாம் கோரிக்கை என்னன்னா நீங்கள் பஞ்சபஞ்சாயத்து சபை இருக்கீங்க சிறை விழுப்புரம் பஞ்சபஞ்சாயத்துனா எங்கே உட்குறிச்சிட்டு எவ்வளோ வாங்கிருச்சு என்னென்ன பண்ணிருக்கீங்க கேளுங்க. இல்லைன்னு இது கான்டாக்ட் பண்ணுங்க, தலைவரை கான்டாக்ட் பண்ணுங்க, எழுதி தரேன், கையெழுத்து போட்டு அனுப்புங்க. இல்லைன்னா நான் ஸ்டேட் ஃபுல்லாக பற்றி போவேன் தலைவர் சொல்லுங்க. அப்போ உங்களுடைய நிதி தேவை நீட் மஸ்ட் நீட் அப்போ அத்தியாவசியம் தேவை. அப்போ இதை இந்த மாவட்டத்துக்கு தேவை நிற்கிற வாங்கி வைங்க. உங்களால் முடியுங்க வாங்கிக்கலாம். நீங்கள் வேலை வாங்குங்க, அதிகாரிகிட்ட போய் பேசுங்க. கால்மை தலைவரை கான்டாக்ட் பண்ணுங்க. அப்படி கூப்பிடுங்க. ஆனால் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் லேண்டு பிரச்சனை பயங்கரமாக எஸ்சி சொந்தமான லேண்டெல்லாம் அவன் செட்டில் பண்ணா போதியம் நான் பண்ணல செட்டில் பண்ணா இதெல்லாம் 2-3 விஷயத்தை டைம் பண்ணி விட்டுருக்கோம். ஏன் சொல்றேன்னு சொன்னா ஒரு கை ஓசை ஆகாது, ஒரு கையில் ஒரு தட்டா ஓசை ஆகாது.